ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் நாங்கள் வெள்ளிக்கிழமை வரும்போது பார்த்திங்கன்னா சாரல் மலையோட கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. சரி, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா இருந்தது. வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா கடையில் வாங்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. காய்கறி கொஞ்சம் அரவைக்கடாக இருக்கும். அது எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காதனால சரி வீட்லேயே போய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சிக்கன் மட்டும் போன்லெஸ் பொரிச்சது கடையில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா பாவா வச்சுட்டு வீட்டுக்கு வந்து என்னால் பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா செய்கிறதுக்கு டைம் இல்லாததுனால நான் கடையில் அது மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏற்கனவே ஒன் டைம் அம்மா வீட்டில் இருக்கும்போது எனக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்ச ஞாபகம் இருக்குது. அது கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருந்ததுனால அதுக்கப்புறமா செஞ்சு ட்ரை பண்ணவே இல்லை. ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். முட்டையை வந்து தனியாக நம்ம வந்து பொரிச்சு போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து நாங்கள் சாப்பிடும்போது பக்கத்தில் இருப்பாங்க, கேட்டு அழுவாங்கன்றது அந்த முட்டையை எடுத்து கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் அவங்களுக்காகவே தனியாக பொரிச்சு எடுப்பேன். நல்லாவே காயை நல்லா வீட்டில் செய்யறதுனா நல்லா காயை நல்லா வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக மிளகுத்தூள்லாம் போட்டு இறக்கும்போது சூப்பராக வந்துருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. என்கிட்ட எந்த ஒரு சாஸும் இல்லை, நான் எதுவுமே ஊற்றல, சாஸ் எதுவுமே ஊற்றலாம். ஆனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரெசிபி வேணும்னா நான் அடுத்த வீடியோ கொடுக்குறேன். ஓகே, எல்லாம் நல்லபடியாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்டே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. பக்கத்தில் பாப்பா பார்த்திங்கன்னா சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்ட்டு. அப்புறமா 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.